இந்து பாரத சனாதன தர்மம் என்ற சேனலை பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இருகரங்கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன். இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிறருக்கு பரிந்துரை செய்யுங்கள். இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அனைவருக்கும் நன்றி. சனாதன தர்மம் அதிகாரம் 5 பரித்தியாகம் அல்லது பலி கொடுத்தல். பரித்தியாகம் அல்லது பலி கொடுத்தல் என்னும் விஷயம் இந்தியாவில் அனைவருக்கும் தெரிந்த சமாச்சாரமே. இவ்வித பலி கொடுத்தல் யாவற்றினும் உள்ள அடிப்படையான கருத்து என்னவென்று கூர்ந்து விசாரணை செய்தால் உண்மையில் முடிவாய் ஒவ்வொருவரும் பிறர் பொருட்டு தன்னையே பரித்தியாகம் பண்ணிக்கொள்ளும்படி பக்குவம் அடைவதற்கு தான் ஆரம்ப தசைகளில் ஆடு மாடு முதலிய இதர பதார்த்தங்களை பலி கொடுத்தலாகிய பழக்கங்களும் விவகாரங்களும் ஏற்பட்டன என்று தெரிகிறது. அவற்றின் அந்தரக கருத்து இவ்வாத்ம தியாகமே தவிர வேறொன்றும் இல்லை என்று அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்தாவனது பிரபஞ்ச சிருஷ்டியை ஒரு மகா யாகம் அல்லது பெரும் ஆத்ம தியாகமாகிய மகாபலி பிரதானமாகும். ஈஸ்வரன் ஒரு பிரபஞ்சம் ஆவிர்வாவம் அடையும் பொருட்டு தன்னையே மாயில் அழுத்தி கொள்ளுகிறான். அதாவது அகண்டமாகிய தன்னை பந்தப்படுத்தி கொள்கிறான். இவ்விஷயத்தை சுருதியும் ஸ்மிருதியும் கோஷிக்கின்றன. ருக்வேதம் புருஷ சூத்திரத்திலும் ஸ்ரீ கிருஷ்ணனால் பகவத்கீதை 8ஆம் அத்தியாயத்திலும் 3ஆம் ஸ்லோகத்திலும் வெளிப்படையாக பூதங்களை சிருஷ்டி பண்ணும் விசர்க்க ரூபமான யக்னம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஆத்மார்த்த வியாகரங்களை பேசுமிடத்து மாயையின் கண் அழுந்துதல் என்னும் கருத்திற்கு இரத்தல் என்பது பரிபாஷையாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஈஸ்வரன் இவ்விதம் பிரபஞ்ச உற்பத்தியாகும் மகா யக்னத்தில் தனது அம்சங்களாகிய ஜீவர்களும் தனித்தனி பகிர்முகப்பட்டு முடிவில் தனந்த சக்திகளையும் விவித ரூபங்களில் பிரகாசப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகும் பொருட்டு தன்னையே ஆதியில் பலி கொடுத்தான். இதுதான் ஆதி அல்லது புராதான யக்னம். இதுதான் யக்ன ரூப விதி அல்லது நீதிக்கு ஆரம்பமாகும். இதன் கருத்தும் பரோபகார்த்தம், ஆத்ம தியாகம் செய்தல் அல்லது தன்னையே அர்ப்பணம் பண்ணுதல் என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்பலி கொடுத்தல் என்பது சமஸ்த ஜீவ சமூக பரிபாகத்திற்கும் இயற்கையில் அவசியமான ஒரு விதியாகும். ஆரம்ப தசைகளில் ஜீவர்கள் தம் அறிவின்றிய நீதியால் இவ்விதம் ஒன்றுக்கொன்று பலி கொடுக்கப்படுகின்றன. ஆதலால் தம்மை அறியாமலேயே பக்குவப்படுத்தி மடைகிறது. இவைகளில் சம்பந்தமும் ஞானமும் இல்லாமல் இவைகளில் சரீரங்கள் பலாத்காரமாக சிதைக்கப்பட்டு இவைகள் வெவ்வேறு ரூபங்கள் அல்லாத சரீரங்களை அடை செய்ய வைக்கப்படுகின்றன. இவ்விதம் மேற்பட்ட ரூபங்களை அடைந்தால் அவைகளுக்கு பரிபாகம் விருத்தியாகிறது. லோக வர்க்கத்தின் ஜீவ கூட்டங்கள் தமது சரீரங்கள் சிதைக்கப்பட்டு கந்த மூலகங்களுக்கு கிரியாக்கப்படுவதாலே மேல் வர்க்க சரீரங்களை அடைவிக்கப்படுகின்றன. அப்படியே கந்த மூலகங்களும் மிருகவாதிகளுக்கு ஆதாரமாக்கப்படுவதாலே கந்த மூல வர்க்கத்தின் ஜீவர்களும் மேல் வர்க்கத்திற்கு செல்ல நேருகிறது. இவ்வித மிருக சரீரங்களும் இதர மிருகங்கள், காட்டு மிராண்டிகள், சில மானிட வகுப்புகள் ஆகாரமாக்கப்படுவதால் அம்மிருகங்களும் மானிட வர்க்கத்திற்கு பிரவேசிக்கக்கூடியவளாகின்றன. கடைசியில் மானிடரும் மேற்பட்ட வர்க்கங்களில் பிரவேசிக்க இடம் பெறுதல் எப்படி என்றால், இவர் சரீரங்களும் நரமாம்ச பஷ்ணிகள் மத்தியிலும் பெரிய யுத்தம் முதலிய சந்தர்ப்பங்களிலும் இதர மானிடருக்கு உபயோகமாக்கப்படி அளிக்கப்படுவதான் என அறிதல் வேண்டும். இவை யாவற்றிலும் ஜீவர்களின் சம்மதமும் பிரக்னியுமின்றி இவர்களின் சரீரங்கள் இதர ஜீவர்களுக்கு உபயோகத்துக்கு உதவப்படுகின்றன. வெகுகால பரிபாகத்தின் பின்னர்தான் ஜீவன் இப்பலி கொடுத்தலானது சர்வ பிரபஞ்சத்திலும் இயற்கையிலே அமைந்த ஒழுங்கென்று அறிந்து கொள்ளக்கூடியவனாகி தன் உபாதிகளை பரோபகார்த்தமாக கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து புத்தி பூர்வமாக தத்தம் பண்ண இச்சை கொள்கிறான். அதுவே ஆத்ம தியாகம் அல்லது ஈஸ்வரனது குணம் என்று சொல்லப்படும். இதுதான் ஜீவன் ஈஸ்வரனுடைய அம்சமே என்பதற்கு அறிகுறியாகிறது. இவ்வாத்ம தியாகத்தை பற்றிய ஒரு அற்புதமான சரித்திரம் மகாபாரதத்தில் கூறப்படுகின்றது. அது வருமாறு: தேவர்க்கு அதிபதியான இந்திரன் ஒரு காலத்தில் ஒரு ரிஷியின் கோபத்தில் உதித்தவனாகிய விருத்தாசுரன் என்னும் பகைவனை ஒரு அக்கிரமத்தால் மிக்க கோபமூட்டியதால் அவனால் மிக இடுக்கண்களை அடைந்தவனாகிறான். விருத்திரன் தைத்தியர்களை திரட்டி கொண்டு இந்திரனையும் அவன் சைனியங்களையும் யுத்தத்தில் முறியடித்து
இந்திரன் ராஜதானியாக அமராதியை விட்டு அவனை துரத்திவிட்டு அவன் ராஜ்யத்தை பிடித்து கொண்டான். ராஜ்யம் இழந்த இந்திரனும் தேவர் கூட்டங்களும் பல காலம் அலைந்து திரிந்து அநேகம் தடவைகளில் தம்முடைய ராஜ்யத்தை திரும்பி அடைய முயன்றவராயினும் அவர் ராஜ்யம் அடைய முடியவில்லை. இந்திராதிகள் முடிவில் நியாயமாய் கோபம் கொண்ட ஒரு ரிஷியின் சாபத்தை வேறொரு ரிஷியின் தன் கிருபையால் தன்னையே தியாகம் பண்ண கொண்டாலொழிய வேறு எவ்விதத்தாலும் மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை அறிந்து ஒரு மகா ரிஷியின் பிரீதிபூர்வமாய் கொடுக்கப்பட்ட அவர் சொந்த முதுகெலும்பை கொண்டு ஒரு வஜ்ராயுதம் செய்து கொண்டான். அவர் சொந்த முதுகெலும்புகளை கொண்டு ஒரு வஜ்ராயுதம் செய்து கொண்டாலன்றி எவ்வித ஆயுதத்தாலும் அவ்வசுரனை வெல்ல முடியாதென தெளிந்தார்கள். பின் தசிதி முனிவரிடம் தேவர்கள் சென்று தம் பெருங்குறைகளை தெரிவித்தார்கள். அம்முனிவரும் மகா கிருபை அடைந்து, எனது சரீரத்தை மிக பிரீதியுடன் உங்களுக்கு அளித்தேன், அதை நீங்கள் வேண்டியபடி உபயோகம் செய்து கொள்ளுங்கள் என்று விடைத்தந்தார். பிறகு தேவ சிற்பி ஆகிய விஸ்வகர்மாவும் தபஸ் பரிசுத்தியால் ஜோதிர்மயமாய் விளங்கும் அப்புண்ணிய சரீரத்தை எவ்விதம் அளிப்பதென நடுங்கிய போது முனிவரும் புன்சிரிப்படைந்து, இச்சரீரத்தை உப்பால் மூடுங்கள், பிறகு மாட்டுக் கூட்டங்களை தெரிவித்து இதை நக்கும்படி விட்டால் அவை சரீரத்தில் இரத்த மாமிசம் அவ்வளவும் நக்கிவிடட்டும். பின்னர் உங்களுக்கு தேவையான எலும்புகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்விதம் செய்தால் இச்சரீரத்தில் ஒரு சிறிதும் வீணாகாமல் அப்பைய உபயோகப்படுவதாக கூறினார். அப்படியே நடத்தப்பட்டது. மகோன்னதமாகிய ஆத்ம தியாகத்தால் ஜனித்த பலத்திற்கு முன்னிற்கமட்டாமல் விருத்தாசுரன் அழிவடைந்தான். இவ்விதமே வஜ்ராயுதம் என்ற ஆயுதம் இந்திரனுக்கு கிடைத்தது. இவ்வித மகா தியாகத்திற்கு ஜீவர்கள் ஆரம்பத்திலேயே அருகர்களாகுவதற்கு முடியாததால் ரிஷிகள் படிப்படியாய் இவர்களுக்கு விஷயம் நிலை பெற்று வரும் பொருட்டு அநேக கிரமங்களை சாஸ்திரங்களில் உபதேசித்திருக்கிறார்கள். முதலில் பின்னால் கிடைக்கக்கூடிய நன்மையை உத்தேசித்து தன் பொருள்களில் சிலவற்றை தியாகம் செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிறருக்கு உதவி செய்வோமாயின் அது பல மடங்கு அதிகமாய் வருங்காலத்தில் நமக்கு திரும்ப வரும் என்றும் சாஸ்திரத்தில் கூறியிருக்கின்றன. ஒருவனது பொருள்கள் யாவும் அவனுக்கு அவசியமானவர்களாயினும் அவனுக்கு இன்றியமையாததாயினும் அவனால் எண்ணப்படுகின்றனமையால் அவற்றையும் தானாகவே அவன் பாவிக்கிறான். ஆதலால் இவைகளில் சிலவற்றை தியாகம் பண்ணும் பொழுது தனது பாகியாம்சங்களில் சிலவற்றை தியாகம் பண்ணுவதாய் அவனது கருத்து ஏற்படுவதும் சகஜமே. இவ்வித வஸ்துகளையே தற்காலத்தில் துறப்பதால் பிற்காலத்தில் அதிகமாக அவ்வித வஸ்துகளை அடையலாம் என ரிஷிகள் உபதேசித்திருக்கிறார்கள். அப்படியே உலகத்தில் இவ்வித பதார்த்தங்கள் போக அனுபவங்களை தத்தம் பண்ணினால் மறு உலகத்தில் விசேஷ அனுபவம் கிடைப்பதற்கு மார்க்கென்றதெனவும் உபதேசித்திருக்கிறார்கள். இம்மாதிரி வர வர இவ்வித தியாகம் ஜீவர்களுக்கு மிகவும் வளர்க்கப்பட்டதாகி ஆரம்பத்தில் போல் பிற்காலத்திலோ அல்லது மறு உலகத்திலோ விசேஷ பலனை உபதேசித்து தான் தியாகம் செய்து வருவதை விட்டு கேவலம் கைமாறு கருதாமல் பரோபகாரம் செய்து வருவது தனது கடமை எனவும் அதற்கு பலன் அவ்வித பரோபகாரம் செய்வதில்லால் உண்டாகும் ஆனந்தமே தவிர வேறொன்றும் வசியம் அல்லவெனவும் அறிந்து கொள்கிறான். இப்படிப்பில் மற்றொரு பாடமாவது ஜீவனுக்கும் இதர பிராணிகளுக்கும் உள்ள சம்பந்தம் இவைதான் என தெளிதலும், ஒரு ஜீவன் பிறருடன் சம்பந்தமற்ற தனிப்பதென்று எனவும், பின்னை சகல ஜீவர்களும் சகல சேதனமும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் உள்ளது வஸ்துகள் என்றும், இவ்விதம் ஒன்றையொன்று அபிதேசியாமல் எவ்விதமும் சாஸ்வதமான சேமத்தையாவது அபிவிருத்தியாவது அடைவது யாராலும் முடியாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் மானிடர்களுக்கும் மிருகங்களுக்கும் மனிதன் சதா காலமும் யாகாதிகள் செய்து வரல் வேண்டும் என ரிஷிகள் உபதேசிக்கின்றனர். ஏனெனில் இத்தேவர் ரிஷிகள் முதலியோனோர் மனிதன் வாழும் பொருட்டு அநேக உதவிகளை செய்து வருகின்றனர். அதனால் அவர்களுக்கு இவன் கடமைப்பட்டவனாகிறான். அக்கடனை இவன் தனாதியாதிகளால் தீர்க்க வேண்டியதும் முறையே என்று வேறொன்றும் இல்லை. பிறரால் இவன் ஜீவிக்கின்றனாதலால் சாதாரண ஒழுங்கிலும் இவன் பிறர் ஜீவிக்கும்படி வசிக்க வேண்டியது அவசியம் என்பது ஏற்படும். ஆதலால் தியாகமாவது ஒரு அவசியமான கடமையே. அது அவசியம் நம்மால் தீர்க்கப்பட வேண்டிய கடன்களில் ஒன்றும் நாம் அனுஷ்டித்தே தீர வேண்டிய முறையுமாம். இவ்விதம் நாள் செல்ல செல்ல முடிவில் பரிபாக முதிர்ச்சியில் தனது ஜனஸ்தானமாகிய ஈஸ்வரனோடு தான பேதத்தை ஜீவன் அறிந்த பின் இவ்வித தியாகம் ஆனந்தமாகவே முடிந்து பிறர் பொருட்டு தன்னையே பலி கொடுத்தல், தன்னிடம் மடங்கி நிற்கும்
இத்திவ்ய சக்திகளிலே பிரகாசித்தாலே அல்லது வேறெவ்வித துக்கமும் அல்லாத சங்கடமும் உள்ள தொழிலே அல்லவென பிரதி நிமிஷமும் அனுபவம் மேற்படுகிறது. ஆதலால் இப்போது ஜீவனுக்கு ஆத்ம தியாகம் சகஜமாய் நடத்தையாகின்றன. பிறரிடமிருந்து எம்மட்டில் அதிகமாய் தான் கிரகிக்கப்படலாம் எனவும் அப்படி பிறர்க்கும் எவ்வளவு சொற்பமாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது எனவும் ஆராய்வதை விட்டு எவ்வளவு சொற்பம் தனக்கு வேண்டியிருக்கிறது என்றும் எம்மட்டில் அதிகமாய் தான் பிறர் பொருட்டு உதவலாம் என்றும் கவனிப்பனாகிறான். தான் தன் உபாதிகளின் சம்சாரணத்தின் பொருட்டு கிரகித்து கொள்ளும் பதார்த்தங்களை உற்று நோக்குவனாகில் தன்னால் கூடியவரை தனது போஷணையில் உபயோகப்படுத்துவதில் கந்த முதலிய கீழ்வர்க்க பதார்த்தங்களின் சரீரங்கள் அல்லது ரூபங்களில் உண்டாகும் துன்பத்தை குறைக்க பிரயாசப்படுகிறான். உணர்ச்சி அல்லாத சேதனத்தை உடைய பிராணிகளுக்கு ஹிம்சை உண்டாக்கும் ஆகாரங்கள் வினோதங்களில் ஆகியவற்றை பரிகரித்து சர்வ பூதங்களின் இதத்தை நாடுகிறவனாகிறான். சில மிருகங்கள் இதர மிருகங்களால் தின்மப்படுவதும் மனிதரால் உண்ணப்படுவதும் மானிடரால் மிருகங்கள் ஆதாரத்தமாய் அல்லது வேட்டை முதலிய வினோதத்தின் பொருட்டோ கொல்லப்படுவதும் அவைகளிடத்தில் சில குணங்களும் சுகபாவங்களும் பக்குவப்படுவதற்கு இன்றியமையாததாய் இருந்தானாயினும் மானிடர் அத்தசைகளிலும் பதவிகளிலும் என்னாலும் இருக்க நினையாமல் மேற்செல்ல முயல வேண்டியது அவசியமாதலால் கருணை, அன்பு, இரக்கம் முதலிய நற்குணங்களை சம்பாதித்து விருத்தி செய்து வர வேண்டும். தமிழும் பலம் குறைந்த ஜந்துக்கள் தம்மால் உபகாரம் செய்யப்பட வேண்டிய கனிஷ்ட வாத்மாக்கள் என்றே பாவிக்கப்பட வேண்டுமே ஒழிய அவற்றை தனது இச்சைகளுக்கேற்ற பலிகள் என கொள்ளல் தகாது. சகல ஜந்துக்களும் தன்னை விட்டு பின்னமாகாத ஆத்மாவென ஜீவன் பாவித்து வர நாளடைவில் தன்னிலும் மிக்க நல்ல மகான்கள் ஜெகத் பிதாவாகிய ஈஸ்வரன் ஆகிய இவர்களோடும் அபேதம் இவனுக்கு சிறிது அனுபவத்திற்குள் வரும். கால கிராமத்தில் ஈஸ்வரன் தான் பிறர் என்னும் பேதமற்று சகல உலகங்களையும் பரிபாகம் அடைய வேண்டியதற்காகவே பிரகாசிப்பது போல் ஜீவனும் பிறர் வாழ்வே தனது வாழ்வென்றும் அவ்வீஸ்வரனே திவ்ய சைதன்ய தாரணைகள் நாற்புறமும் பிரவேசிப்பதால் உலகமெங்கும் முயும் பொருட்டு அத்தாரைகள் பிரவேசிக்க தகும் கால்வாய்களில் தானும் ஒருவனே தான் அடையக்கூடிய பெரும் பாக்கியம் என்றும் தெளிந்து ஈஸ்வர ஆக்கினையக்கு ஒரு கருவியாகிறான். பின்னர் இவனது சகல கிரியைகளும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்ட யாகமாகி விடுகின்றன. அவை இனி மேல் இவனை பந்தப்படுத்த முடியாது. ஆகவே இத்தியாக மகா விதியானது முடிவில் முக்திக்கு அனுகூலமான ஆசாரணையாகிறது. பகவத்கீதை ஸ்லோகங்கள். பிரம்மாவானவர் ஆதி காலத்தில் பிரஜைகளை யக்னத்தோடு கூடவே சிருஷ்டித்து சொன்னதாவது: நீங்கள் இதனால் விருத்தி அடைய கடவீர்கள். இது உங்களுக்கு இஷ்டமான பிரியங்களை அளிப்பதாகட்டும். இதால் நீங்கள் தேவதைகளை போஷியுங்கள், அவர்களுக்கு உங்களை போஷிக்கட்டும். இப்படி ஒருவர் போஷித்து வருவதால் நீங்கள் இருத்திரத்தாரும் உயர்ந்த நன்மை அடைவீர்கள். யக்னத்தால் ஆராதிக்கப்பட்ட தேவர்கள் உங்களுக்கு இஷ்டமான போகங்களை கொடுப்பார்கள். அப்படி அவர்களால் கொடுக்கப்பட்ட பலங்களை அவர்களுக்கு பதில் செய்யாமல் தானே அனுபவிப்பவன் திருடனே ஆவான். யக்னங்கள் செய்த பின் மீந்த அன்னபானங்களை புசிப்பவர்கள் பாவங்களினின்றும் விடுபடுகிறார்கள். பின்னை தமக்கெனவே அன்னபானாதிகளை பாகம் பண்ணுவோர் பாவங்களை புசிக்கிறார்கள். அன்னத்தினின்று ஜந்துக்கள் உண்டாகின்றன. அன்னத்தில் பத்தியோ மழையால் ஏற்படுகின்றன. மழை யாகத்தாலும் யக்னம் கர்மத்தாலும் உண்டாகிறது. கர்மம் பிரம்மத்திலிருந்து உண்டாகிறதே அன்றி பிரம்மமோ பரபிரம்மம் அல்லது அக்ஷரத்தினின்றும் உற்பத்தி ஆகிறது. அதனால் எங்கும் நிறைந்த பிரம்மம் யக்னத்தில் சதா காலமும் விளங்குகின்றன. இந்த லோகத்தில் கர்மங்களின் பலனை உபேசிக்கிறவர்கள் தேவதைகளை உபாசிக்கிறார்கள். இம்மனுஷ லோகத்தில் கர்மத்தால் சித்தி சீக்கிரம் முதிக்கிறது.